ஹலோ உறவுகளே! இன்னைக்கு காலையிலேயே தம்பி அங்கன்வாடிக்கு கிளம்ப வைக்கிற வேலை தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நானும் 8 மணிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், எந்திரிப்பா அங்கன்வாடி நேரம் ஆயிடுச்சுன்னு. ஆனா, அவன் கேட்ட பாடே இல்ல. கடைசிக்கு 9:30க்கு தான் எந்திரிச்சாரு சாரு. எந்திரிச்சு அங்கன்வாடி கிளம்புனாரு. இதில என்ன ட்விஸ்ட்னா 9:30க்கு அங்கன்வாடி ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா, சாரு வீட்ல ப்ரஷ் பண்ண தொடங்குனதே 9:30க்கு தான். சரி அப்படி இப்படின்னு அவன சமாதானப்படுத்தி அங்கன்வாடி அனுப்பி விட்டாச்சு. இப்போ தம்பிய குளிர் டைம்ல நான் அங்கன்வாடி அனுப்பாம வீட்லயே வச்சுட்டுருந்தேன். சரி குளிர் அடிக்கல, மழை பெய்யுதுல்ல அப்படின்ட்டு. ஆனா வெயில் நேரத்தில அவன் போறதுக்கு ரொம்ப சோம்பேறிப்பட்டான். நான் போக மாட்டேன் அப்படின்னு அழுகலாம் ஆரம்பிச்சான். இவன அங்கன்வாடிக்கு நம்ம ஒழுங்கா அனுப்பலன்னா ஸ்கூலுக்குமே போக மாட்டான் அப்படின்றனால, மழை பெஞ்சாலும் எப்படி கிளைமேட் இருந்தாலும் இப்போ ரெகுலரா அவன அங்கன்வாடி அனுப்பி விட்டுறது. இன்னைக்கு கிளைமேட்டுமே கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு நம்ம ஸ்டேட்ல. அப்புறம் ஆச்சி அவன கூட்டிட்டு போயிட்டாங்க. மூணார்ல இருக்கக்கூடிய எல்லா வீட்லயுமே இந்த மாரி கம்பளி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, மூணார்ல இருக்கிற குளிர தாங்கணும் அப்படின்னா, இந்த கம்பளியால தான் தாங்க முடியும். இல்லன்னா நம்ம நார்மலா இருக்கக்கூடிய பெட்ஷீட் எல்லாம் பொத்தி படுத்தோம்னா, நைட்ல குளிர் தாங்கவே முடியாது. அதுவும் பனி டைம்ல டிசம்பர் மாசம்லாம் பார்த்தீங்கன்னா, இதே கம்பளி 2 மூடி படுத்தா தான் நம்மளுக்கு குளிரே தாங்கும். இந்த கம்பளிய துவச்சு போடுறது இன்னும் பெரிய டாஸ்க்கு. ஏன் அப்படின்னா, காயறதுக்கே கிட்டத்தட்ட 15 நாள் பக்கம் ஆயிரும். என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.